உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேகாங்கிற கட்சி 90% அதிமுக எங்கிட்ட தான் இருக்குங்கிறான். சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த பெங்களூர் புகழேந்தி சொல்றாரு, தாவேகா ஆஃபீஸுக்குள்ள போனால் ஏடிஎம்கே ஆஃபீஸுக்குள்ள போகணும் இருக்குங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கட்சியை கபலீகரம் செய்திருக்கிறாரு. இல்ல திமுக எம்எல்ஏக்களை கூட விலைபேசி வாங்க பார்த்தாங்கன்னு ஆர்எஸ் பாரதி ஒரு குற்றச்சாட்டு கூட வச்சிருந்தாரு. இல்லை, அதாவது எப்படியாவது அவர்களுக்கு என்னன்னா, இப்போ திமுகவில் சீட்டு கிடைக்காதவங்க, இப்போ நீங்கள் இலக்கிய அணி செயலாளராக இருந்த கலைராஜன், சீட்டு கிடைக்காதவங்க, மறுவாய்ப்பு கிடைக்காதவங்க, அவங்கெல்லாம் போயிருக்காங்க. இங்கே தாவேகா போகிறாங்க, பல பேர் போகிறாங்க. திமுகவே பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் மகன் போகிறாரு, திருச்சி சிவா மகன் போகுது அப்படி சொல்கிறாங்கல்ல. அது அதிகார மையத்துக்கு ஆசைப்படுகிறவர்கள் திமுக குடும்பத்திலையும் இருப்பாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக உள்ளவர்கள் யாரும் போகல, செயல்பாட்டாளர்கள் யாரும் போல. சரி, நீங்க சொல்றபடி எடுத்துக்கிட்டாலும் தாவேக்கா பண்ணக்கூடிய அந்த குதிரை பேரை எப்போதான் நிப்பாட்டுவாங்க? அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை தேவைப்படுகிறது. சில் சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தனிப்பெரும்பான்மை பெறணும். அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தினசரி கேள்வி கேட்கறது பிடிக்கல. விசிகா விசிகா தலைவர் திருமாவளவன் நேற்று கூட விருதுகள் வழங்குற விழாவில் பேசுகிற போது தாவேக்கா கூட்டணி வெற்றி பெற்றதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லைன்ட்டாரு. ஏன்னா நாங்கள் அந்த அணியிலே போட்டிக்கிடல, அதிகாரத்துக்காக போய் நாங்கள் ஒட்டிக்கிற முடியுமா அப்படிங்கிற சுய விமர்சனம் செய்கிறார். அப்போ அரசியல் சூழ்நிலை மாறிவிட்டது, இந்த முடிவை நான் எடுக்கலை, காலம் எங்களை அப்படி ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளிவிட்டது அப்படிங்கிறாரு. ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு இனிமேல் கரையேறாதுங்கிற நிலைமை வருகிற போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய அரசியல் கட்சி தோற்று போகிற போது அந்த எதிர்நிலைப்பாட்டை எடுத்தால் தான் நம்ம தப்ப முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா 2 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்களாம் அமைச்சரவையில் பங்கேற்கிறார்களே. எந்த காலத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் பங்கேற்றது, எந்த காலத்தில் விசிகே அமைச்சரவையில் பங்கேற்றது, எந்த காலத்தில் 67க்கு பின்னாடி காங்கிரஸ் எந்த அமைச்சரவையில் தமிழ்நாட்டில் பங்கேற்றது, இதெல்லாம் நம்ப முடியாத அதிசயங்கள் கண்முன்னால் நிகழ்ந்து விட்டது. ஏதோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நம்ம மேடையில் பேசிட்டு இருந்தாங்க. அது ஏற்புடையது அல்ல என்று அதிமுகவும் சொன்னது, திமுகவும் சொன்னது. 2 பெரிய அரசியல் கட்சிகளும் ஆளுகிற கட்சிகள் அதை அங்கீகரிக்கல. ஆனால் அது பெரும்பான்மை பெற முடியாத ஒரே காரணத்தினால தாவேகாவில் சாத்தியப்பட்டு விட்டது. அவங்களே 150 சீட்டு ஜெயிச்சா திருமாவளவனை கூட்டணி மந்திரி சபையில் சேர்ப்பாங்களா, இல்லை காங்கிரஸை சேர்க்க போகிறாங்களா? அவர்களுக்கு தனி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு சூழல் வந்ததுனால இது நடந்து விட்டது. எதிர்காலத்தில் இப்படித்தான் இருப்பாங்கன்னு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இப்போ தாவேகாவுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக எந்த இடத்துலையுமே அவங்க தெளிவாக சொல்லவே இல்லை. அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எதை குறித்தது? பாஜக எதிர்ப்பு இருக்கான்னா பெருசாக இல்லை. திராவிட இயக்க கோட்பாடு சார்ந்து ஏதாவது ஒரு ஆழமான கருத்து இருக்கானா இல்லை. இந்த ஆட்சி எதை நோக்கி நகருகிறது அப்படிங்கிறது குறித்து இப்போ நீங்கள் ஒரு ரயில் ஏறிங்கன்னா இந்த வண்டி மதுரைக்கு போகுதுங்க, இந்த ட்ரெயின் பெங்களூருக்கு போகுதுங்க, அதெல்லாம் தெரிஞ்சேன்னு புரிய. தாவேகாங்கிற வண்டி எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியலையே. இது எதை நோக்கிய அரசியல், யாருக்கான அரசியல்? ஏதோ ஒரு திரைப்பட நடிகர், ஒரு மாஸ் ஹீரோ ஏதோ டைலாக் பேசினாரு, மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள், ஏதோ ஒரு வாக்கு கிடைச்சிச்சு, அப்படித்தான் பார்க்க முடியுதே தவிர இது எந்த கருத்தோட்டத்திற்கானது? இப்போ பாஜகனா அது ஒரு பெரும்பான்மை மதவாதத்தின் அரசியல், திமுகனா அது ஒரு மொழி கோட்பாடு, ஒரு சமூக நீதி சார்ந்த அரசியல், விசிகானா அம்பேத்கரிய கோட்பாடுகள், அடித்தட்டு மக்களினுடைய விடுதலைக்கான, சாதிய விடுதலைக்கான அரசியல் இயக்கம். கம்யூனிஸ்ட் கட்சினா அது பாட்டாளி மக்களுடைய விடுதலை, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு தொழிலாளருக்கான விடுதலை இயக்கம். தாவேகா யாருக்கான இயக்கம்? அது ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து பிறந்த இயக்கம். விஜய்க்கு ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா? ஃபோட்டோ கடையில் எல்லாமே வச்சுருப்பாங்கல்ல, அஞ்சலி மால் ஃபோட்டோ இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ பெரியார் ஃபோட்டோ இருக்கும். அவங்களுடைய கருத்தியல் என்ன என்பது இதுவரைக்கும் அந்த கட்சியின் தலைவராலும் பேசப்படலை, இல்லை கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களாலையும் பேசப்படலை. சும்மா ஒரு மேம்போக்காக ஒரு பூச்சி மாதிரி பேசுகிறாங்க.
நீங்க அம்பேத்கரை நாங்கள் வந்து நேசிக்கிறோம், பெரியாரை வந்து நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த கருத்தியலை வந்து அவர்கள் கொண்டாடுகிறோம்னா மாலை ஒரு நாள் போட்டோவுக்கு மாலை வைக்கிறது அல்ல, சிலைக்கு மாலை போடுறது அல்ல. செயல்பூர்வமாக திமுக என்ன பண்ணுச்சு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு சட்டத்தை போடுது. ஏன் போடுது? தந்தை பெரியார் அவர்களுடைய இறுதி சொற்பொழிவது தியாகராயனர்கள் நடந்த கடைசி பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு, என் நெஞ்சிலே ஒரு முள் தைத்திருக்கிறது, அது இன்னும் அகற்றப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதி உயர் சாதி மட்டும்தான் வழிபாட்டில் இருக்கு, எல்லாருக்குமானதாக இல்லை. இப்போ இஸ்லாமியர் போய் தொழுகைக்கு போறாரு, நீ எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஜெபம் வைக்கிற இடத்துல சொல்லுவாங்களா நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு? கருவறைக்குள்ளே வந்து எல்லாரையும் அனுமதிக்க முடியாது, வழிபாடு செய்வதற்கான உரிமை என்பது எல்லாருக்கும் கிடையாது. அப்படிங்கிற வேறுபாடை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். அதுக்கு தான் அந்த அந்த வேதங்களை கற்றுக்கொண்டால், ஆகமங்களை கற்றுக்கொண்டால் பிறப்பின் அடிப்படையில் அல்ல, அந்த கருத்தை நம்புகிறவர்கள், அதுக்கு வேதத்தை பயிற்சி பெற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் வந்து பூஜை நடத்தலாம், அர்ச்சனை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கல. அதை அவர் சொன்னார், இவங்க நிறைவேற்றினாங்க. சமத்துவபுரத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா கிராமப்புறங்களில் சாதி ரீதியான தெருக்களாக பிரிந்து கிடக்கிறது. கோனார் தெரு, இது நாடார் தெரு, இது வந்து காலனி அப்படின்னு பெயர்கள் சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு குடியிருப்பில், இப்போ மாநகரத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் யார் யார் என்னென்ன ஜாதின்னு கேட்காம குடியிருக்கலாம். சில நேரம் காசு இருந்தால் விலைக்கு வாங்கிக்கலாம். கிராமங்களில் அது கிடையாது. அப்போ சமத்துவத்தை கொண்டு வர்றாங்க. இதுதான் கோட்பாட்டு அரசியல். இது மாதிரி நாங்கள் நம்புகிற கருத்தியலுக்கு நாங்கள் ஒரு வடிவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது கருத்தியல் ரீதியாக இந்த ஆட்சியை அவர்கள் வந்து வழி நடத்துகிறார்களா, வழிகாட்டுகிறார்களா? ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு இபிஎஸ் தலைமையில இப்ப கூட்டம் நடக்குது அப்படிங்கிற செய்திகள் கூட சொல்லப்படுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? எப்ப தேர்தல் முடிஞ்சிச்சு, திமுக உடனடியா ஆலோசனை கூட்டம் வச்சாங்க, ரிவ்யூ மீட்டிங்லாம் நடந்துச்சு. ஒருவேளை இப்படி எடப்பாடி தொடர்ச்சியா தோல்வி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம கூட்டத்தை லேட்டா நடத்துறது, இதனாலதான் வந்து இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் மத்த கட்சிக்கு போறாங்களா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி வந்து மாற்று கருத்து கொண்டவர்களோடு அவர் நடந்துகிற விதம் இருக்குல்ல, எல்லா அரசியல் கட்சியிலையுமே உட்கட்சி விவகாரங்களை வந்து பூதாகரமா வெடிக்கும். மாற்று கருத்தே நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். மன்னரை பார்த்து மாற்று கருத்து பேச முடியாது, தலையை வெட்டிடுவான். ஜனநாயகம் அப்படிப்பட்டது அல்ல. எதிர்கருத்தோட பேசுவதுதான் ஜனநாயகம். இப்போ முதலமைச்சர் எதிர்கருத்து பேசுறாங்களா இல்லையா? அது மாதிரி உட்கட்சிக்குள்ளேயும் விமர்சனங்களை முன்வைக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்னா, யார் சொல்றதையும் கேட்கல. நீங்க ஓபிஎஸ்ஐ இணைக்கணும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு எவ்வளோ ஒரு கத்துனாங்க. செங்கோட்டையன் சொன்னார், பல பேர் சொன்னாங்க. யாரையா சேர்த்துக்கிட்டாரா? பூரா கட்சி விட்டு நீக்கினார். நீ என்னடா நீக்கிறது, நானே போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும். இப்போ கட்சி கலகலத்து விட்டது. அதிமுகவினுடைய கூடாரம் வந்து கலகலத்து விட்டது. இதே நிலைமை நீடித்தா என்ன ஆகும்? அடுக்கி வச்சிருக்கிற செங்கல்ல அடிச்செங்கலை உருவுனா எல்லா செங்கலுமே சரியும். ஒவ்வொரு ஆளாக போகுது. வைகை செல்வன் போறாரு, ஒவ்வொருத்தராக போறாங்க. அப்போ அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இதை மறுபரிசீலனை செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. சசிகலா தனியாக அவங்க ஒரு அணியை உருவாக்குனாங்க. அதெல்லாம் சமரசம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இவர் ஒரு இரவல் முதலமைச்சராக தான் வந்தார், இடைக்கால முதலமைச்சராக தான் வந்தார். ஒரு தற்காலிகமாக தான் அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார். அதே அவர் நிரந்தரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்த போது தகுதியற்றவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதற்கு அவரால் முடியலை. அந்த ஆற்றல் அவரிடத்துல இல்லை. அதனால அவரால் கட்சி நடத்த முடியல. அதுதான் தோல்விக்காரம். ஏன்னா இவ்வளவு பெரிய பின்னடை வர வாய்ப்பில்லை. தாவேக அமைச்சர்கள் மேல தொடர்ச்சியா ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. கிளீன் கவர்மெண்ட் தருவோம்னு சொன்னாங்க. ஆனா நிர்மல்குமார் நில அபகரிப்பு வழக்குல சம்பந்தப்பட்டவரா இருக்காரு. அமைச்சர் புசி ஆனந்த் வழக்கறிஞர்கள் கிட்ட காசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. இதை பத்தி உங்க பார்வை என்ன? அதாவது கிளீன் இமேஜை விஜய் விரும்புறாரு. விஜய்க்கு சொத்து பத்து இருக்கு, நிறையா 1000 கோடி சொத்து வச்சிருக்காரு அவரு. அவருக்கு பிரச்சனை இல்லை. புசி ஆனந்துக்கு பணம் வேணுமா வேணாமா? நிர்மல்குமாருக்கு வேணுமா வேணாமா? அமைச்சர்களுக்கு வேணுமா வேணாமா? அவங்களுக்கு வேணும் தான். நடைமுறையாக அவங்க என்ன செய்வாங்க?
நான் வந்து நியாயப்படுத்துறத சொல்லலை. அவங்க இந்த ஆட்சி எவ்வளோ காலம் நீடிக்கும், இந்த அரசியல் எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்போம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு கட்சி எதிர்கட்சி ஆகும்போது அரசியல் எப்படி நடத்துவாங்க? பொருளாதார ரீதியாக தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கு எப்போவுமே அதிகாரத்தில் இருக்கிற போது முயற்சி செய்வாங்க. எப்போவுமே உள்ளது தான். அதனால் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் பல லட்சங்கள் வந்து புழங்கியது. ஒரு தனிநபர்கிட்டையும் வாங்கினாங்க. அது கோடிக்கணக்கான ரூபாயாக முறைகேட்டில் வந்து முடிந்தது. தாவேகா வழக்கறிஞர் அணியிலேயே வழக்கு போட்டுருக்காங்க. அப்போ கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வருங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரா? விஜய் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, என் ஆட்சிக்கு களங்கத்தை விளைவித்து விட்டார்கள், அதனால் நிர்மல்குமாரை அமைச்சரவையிலேருந்து நீக்கிறேன், அதிரடியாக நீக்கிறேன், ருசியானதை நீக்கிறேன் அப்படின்னு செய்வாரா? செஞ்சால் தான் நீங்கள் தூக்கி சொல்றீங்க. நீங்கள் எல்லா ஊழல் செஞ்சவனையுமே போய் கூட்டுறீங்களே, வெத்தலாக்கு வச்சு கூட்டிட்டு வரீங்களா? நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? அப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஏன்னா கன்னியாகுமரியில் வந்து கனிம வள கொள்ளைக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு வருட நீட்டிப்பு கொடுக்குறீங்க. கடந்த ஆட்சியில் அப்படி நீட்டிப்பு கொடுத்தது பாதிப்பை உண்டாக்குகிறது, சுற்றுச்சூழல் பாதிப்பை உண்டாக்குகிறதுன்னு கன்னியாகுமரி மக்கள் குமுறிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அதுக்கு கால நீட்டிப்பு கொடுக்குறீங்களே, அப்போ முந்தைய அரசை விட நீங்கள் சிறந்தவர்கள் எப்படி சொல்ல முடியும்? கடந்த ஆட்சி என்ன செஞ்சுச்சோ அதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி மாற்று அரசியலுக்கு நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க? அப்படி எதுவுமே இல்லை. அவர்கள் அரசியலை கற்றுக்கொள்கிற இடத்துல இருக்காங்க. அதிகாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்கிற இடத்துல தான் இருக்காங்களே தவிர அவர்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஆற்றல் வந்து அவர்கிட்ட கிடையாது. அதனால் இந்த தவறுகள்லாம் நடக்க தான் செய்யும். விசிகா மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு இருண்ட காலம் காத்துட்ருக்கு. அவங்களால தாங்கள் முன்பு எடுத்த அந்த முரட்டு நிலைப்பாட்டை எடுக்கவே முடியாது. நான் வேணால் சவாலாகவே சொல்கிறேன். எவிடன்ஸ் கதிரோ விசிகாவோ அல்லது பிற அமைப்புகளோ முன்பு திமுக அரசியல் செயல்பட்ட மாதிரி வீரியமாக இவங்க ஆட்சியில் செயல்படவே முடியாது. அதான் யதார்த்தம். இவங்க அப்படி ஒரு தலித் உரிமை பாலிடிக்ஸை பண்ணவே மாட்டாங்க. மிஞ்சி போனால் 7 தலித் அமைச்சர்களை நாங்கள் நியமித்தோம்பாங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? அவர்கள் மீதான வன்கொடுமை குறைஞ்சதா? அவங்களுக்கு ஏதாவது வேறு உரிமை கிடைச்சதா? எதுவுமே கிடையாது. இப்படியே தான் இருக்க போகுது. கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. பிஜேபி என்ன இப்போ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் கிறிஸ்டியனு, முதல்வர் கிறிஸ்டியனு, ஐயோ ஒரே கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்களேன்னு அந்த பக்கத்து வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் நடந்துட்டுருக்கு. கிறிஸ்தவர்கள் இந்த அரசில் வலுவாக இருக்கிறாங்கங்கிறதுனால கிறிஸ்டியன் ரைட்ஸில் ஏதாவது 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்லை. அந்த கிறிஸ்தவ நிறுவனங்களை இன்னும் நெருக்கடிக்குள்ளாக்குகிற சட்ட திருத்தம் தான் அமலுக்கு வரப்போகுது. அதனால் இனிமேல் அந்த தலித் பாலிடிக்ஸுங்கிறது வந்து தமிழக அரசியலில் இரலவெண்ட் ஆகும் இவங்க ஆட்சியில் இருக்கும் வரைங்கிறது தான் யதார்த்தம். ஏன்னா அந்த கட்சிகள்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் அதற்கு அந்த உரிமைக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுற மாதிரி தெரியல. இது இன்னும் வேர்ஸ்டாக தான் ஆகும். அவங்களுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸே இல்லை. அதே சமயம் திமுக, அதிமுக, பாஜக 3 பேரும் தனித்தனியா ஆளுநரை சந்திச்சு தாவேக அரசு குதிரை பேரம் பண்றாங்க, இதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு வேளை ஆளுநர் நடவடிக்கை எடுத்தாருன்னா அது என்ன மாதிரி நகரும்? இல்லை, இது அகெயின் இது ஒரு அசஸ்மெண்ட் தான். இவங்க ஒத்துழைச்சிட்டாங்கன்னா ஆளுநர்கிட்ட போகிறதுங்கிறது எங்கே இருக்கும்னா, இந்த கட்சிகள் வேறு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த சிஸ்டமில் இருக்கிறது வழக்கு தொடுக்கலாம், ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கலாம். ஆளுநர்கிட்ட டிவிகேவும் மனு கொடுத்துருக்கு. ஆளுநர்கிட்ட போகிறதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கலாக அது ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஒரு முறை. அது நீங்கள் அங்கே தான் போய் கொடுத்தாகணும் இவங்க அரசுக்கு. அதை பின்னாடி ஏதாவது கேட்கும்போது, ஒரு வழக்கு தொடுக்கும்போது, அல்லது வந்து நாளை பின்ன ஒரு 2 வருஷம் கழித்து இந்த குதிரை பேரம்னு பிரச்சாரம் பண்ணிங்களே தவிர நீங்கள் என்னையா நடவடிக்கை எடுத்தீங்க, சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தாவேகா சைட்லேருந்தே ஒரு கேள்வி வரலாம். அதற்காக இதை ஒன்று கொடுக்குறாங்க. பட் இந்த ஆளுநர்கிட்ட போகிறதுங்கிறது அது ஒரு சுருக்கு கயிறை அவர் கையில் ஒப்படைக்கிறது, அவ்வளவுதான். அதன் நடவடிக்கைங்கிறது பாஜகவுக்கு தாவேகா எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குதுங்கிறத பொறுத்து சைலண்ட்டாக இருக்கும். ஒத்துழைப்பு இல்லைங்கும் போது அந்த கயிறு இருக்கும், அவ்வளவுதான். தேவைப்படும் போது அவர்கள் பயன்படுத்துவார்கள். பட் அது நான் இன்னமும் உறுதியாக நம்புறது என்னென்னா, தாவேகாவை பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கும் வேலையை பாஜக செய்யாது. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்கோ ஒரு கடிதம் எழுதினாரு அப்படின்னா இந்த ஆட்சி கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இல்லை, சாத்தியங்கள் நம்ம மறுக்கிறதே இல்லை. இந்த ஆளுநர்கள் வந்து எவ்வளவு கிரிட்டிக்கலாக இவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். டெல்லியில் ஆளுநருக்கு தான் அதிகாரம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது.
ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு ஆம் ஆத்மி கட்சி, ஆம் ஆத்மி அரசு வழக்கு தொடுக்குது. யார்கிட்ட? சந்திரசூட்டுக்கிட்ட அந்த வழக்கு போகுது. சந்திரசூட் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது சட்டபூர்வமாக அப்படின்னு சந்திரசூட்டே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. வேணா அந்த சட்டத்தை வேணால் மாற்றிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறாரு. அடுத்த 36 மணி நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரங்கிற மாதிரி சட்டம் திருத்தப்படுது. அவங்க நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாததை உருவாக்கலாம், விரும்பினாங்கன்னா இருக்கிறதையும் செயல்பட விடாமல் பண்ணலாம். இது முழுக்க ஆளுநர்கிட்ட போகிற பிரச்சனைங்கிறது முழுக்கவே பாஜகவின் மத்தியில் இருக்கிற பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரம். அந்த ஸ்விட்சை நினச்சா போடுவாங்க, நினச்சா அவங்க ஆஃப் பண்ணுவாங்க. பட் என்னுடைய கணிப்பு என்னென்னா, அவர்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க. டிவிகேவை விட தமிழ்நாட்டில் பாஜகவின் கொள்கைகளை அமுல்படுத்துவதற்கு வேறு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் மூழ்கி பிறண்டுகிட்டு பெரும்பான்மையான மக்கள்னா 35% வச்சுப்போம், உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அவங்களால எது ஒன்றையும் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது வீட்டில் போய் திருடிட்டு வர்றது ஈஸிங்கிற மாதிரி ஒரு பாஜகவால் தான் நினைக்கிற எதையுமே அவங்களால செஞ்சிட முடியும். அப்படி இருக்கும்போது தாவேக்காவை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டாங்க. பட் நீ ஒன்றும் அவ்வளோ நினச்ச மாதிரி பண்ணிட முடியாதுங்கிறத அப்பப்போ மிரட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க. நீ என்னுடைய பிடியில் இருக்க அப்படிங்கிறத வலியுறுத்துகிற மாதிரியான சில மிரட்டல்களை பாஜக செய்யுமே தவிர தாவேக்காவை பாஜக விட்டு தராதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இதை விட ஒரு மிகச்சிறந்த கிரவுண்டு பாஜகவுக்கு கிடைக்காது. ஐடியாலஜிக்கலாக சொல்கிறேன், அவங்களோட பாலிசிஸை செயல்படுத்துவதற்கான கிரவுண்டு இதை விட பெட்டராக கிடைக்காது. சரி, இப்போ திமுக சொல்ற மாதிரி தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் தாவேக்கால இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னோட சீட்டை ரிசைன் பண்ணிட்டு? இருக்கலாம். அது எப்படியும் இவங்க மெஜாரிட்டி வர்ற வரைக்கும் இவங்க ஆட்களை எடுப்பாங்க. ஏன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி பேர் கூட அடிபட்டு. ஆமா, அவங்க அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட நாம எவ்வளவு பேர் எஸ்பி வேலுமணியோட வெளியில வந்தாங்களோ 25 பேர், அவ்வளவு பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க அவங்க எல்லாரையும் வாங்குவாங்களாங்கிறது சந்தேகம். நீங்க 25 பேரை கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், 25 பேருக்கும் என்ன சலுகையை கொடுக்கணும்? இப்போ 10 பேர் எடுக்கிறீங்கன்னா மினிஸ்டர் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், வேறு பெனிஃபிட்னு எதாவது பேசலாம். நீங்கள் 25 பேரை கொண்டு வந்து 25 பேருக்கும் ஃபீட் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தா அப்படிங்கிறது தெரியணும்ல. இன்னொரு 5 பேர் வந்தால் போதும்னு நினைக்கிறேன். இப்போது 107 இருக்காங்களா, 107, அப்போ இன்னொரு 12 சீட், 10 சீட்டு 12 சீட் வந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதன் பிறகு ஒரு 10 பேர் வரைக்கும், இன்னொரு 5 பேர் வரைக்கும் வெளியில் கொண்டு வருவாங்க. அதன் பிறகு சைலண்ட்டாக தான் இருக்கும். இந்த 5 பேர் வந்தால் கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் அவங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க, காங்கிரஸ் அவங்களுக்கு தேவைப்படாது. பட் காங்கிரஸ் அவ்வளோ சுலபத்தில் இறக்கி விடுவாங்கன்னு நான் நம்பலை. ஏன்னா டெல்லியில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு கட்சி வேணும். அண்ட் இன்னொரு 2029 தேர்தலில் ஒருவேளை பாஜகவுக்கு சீட்டு குறைஞ்சு காங்கிரஸுக்கு இன்னொரு 20-30 சீட்டு கூடுதலாக கிடைச்சி மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ காங்கிரஸோட தயவு தேவைப்படுங்கிறதுனால இந்த 5 வருஷத்துக்கு காங்கிரஸை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க. பட் கூடுதல் எம்பிக்கள் இன்னொரு 5 பேரை கொண்டு வந்து, எனக்கு ஒரு செய்தி அடிபடுறது என்னென்னா, விஜயபாஸ்கர் இன்னொரு 5 எம்எல்ஏக்களை கொண்டு வர்றதா அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. உறுதியான செய்தி இல்லை, இது எல்லாமே ஒரு பேசப்படுறதா. எப்படி பார்த்தாலும் இன்னொரு 5-6 பேர் இங்கே வருவாங்க எப்படியும். அதுக்கு மேலே வர தயாராக இருக்கவங்கள டிவிக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். பட் நாம் இன்னொரு 5 பேரை எதிர்பார்க்கலாம். இன்னொரு 12 சீட்டுக்கு ஒரு தேர்தல் நடக்கும்னு நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 12 சீட்டு ஜெயித்த பிறகு விசிகா கம்யூனிஸ்டுகள் அவங்களால குறைந்தபட்ச முணுமுணுப்பை கூட வெளிப்படுத்த முடியாது. கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டு அப்புறம் வேணால் தனியாக கட்சி நடத்திக்கலாம். அந்த மாதிரி தான் சூழல் போகும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு 25 பேர் வருவாங்கன்னு நான் நம்பலை. பட் ஒரு ஒரு பேக்கப்பில் ரிசர்வில் சிலரை வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்களாகவே சைலண்ட்டாக இருப்பாங்க. தேவைப்படும் போது என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். பட் நான் ஒரு 10-12 பேருக்கு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அதிமுகலேருந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2026 தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட பல மாசங்கள் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இப்போதான் எடப்பாடி அவர்கள் தலைமையில தேர்தலில் ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு ஆலோசனை கூட்டம் நடக்குது. வெளியிலிருந்து, அதாவது அதிமுகல இருந்து வெளியே போனவங்க தொடர்ச்சியாக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, சுய விமர்சனம் எடப்பாடி பண்ணிக்க மாட்டாரு, அதனாலதான் நாங்க வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. ஒருவேளை அதுவும் ஒரு காரணமா இருக்கலாமோ? இல்லை, எடப்பாடி அதிமுகவினுடைய அந்த கட்டுமானம் அது ஒரு சிக்கலான ஒன்று. அது
அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி தாலுகா ஆஃபீஸ் பியூனு கதை சொல்லுவாங்க. அங்கே நாற்காலிக்கு தான் மரியாதை. தாசில்தார் ஆஃபீஸ் பியூனு வந்து அந்த சீட்டில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு பணிஞ்சு வேலை செய்வார். அந்த சீட்டை விட்டு வெளியில் வந்துட்டால் மரியாதை இருக்காது. அதிமுக எம்ஜிஆருங்கிற முகம்தான் அதனுடைய அடிப்படையாக இருந்தது. மற்றபடி கொள்கையோ அவங்களுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது. ஜெயிக்கணும், எம்ஜிஆர் மூஞ்சு, இவ்வளவு தான். அதன் பிறகு அதே பேட்டர்னில் ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா பின்பற்றிய பாணி என்னென்னா எம்ஜிஆர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க ஒரு லாட்ரி சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தாங்க. விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்பு அந்த மாவட்டத்தில் அவர் பல படிகள் கீழே இருந்தார். அவனை வெறுப்பேற்றணும்னா இவங்கள பதவிக்கு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமை ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது, இல்லை கட்சியை நடத்திய போது, யாரையும் மாவட்ட செயலர் ஆக்குவார், யாரையும் எம்எல்ஏ ஆக்குவார், யாரை வேணாலும் தூக்கி போடுவாருங்கிற மாதிரியான ஒரு நிச்சயமற்ற ஒரு அரசியல் இது இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு பத்திரிகை நடந்தது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் தான் இன்றைக்கி நம்ம பதவியில் இருக்கமா இல்லையான்னு தெரியும். அதே போல் தான் நமது எம்ஜிஆரை வந்து எடுத்து டெய்லி ஏன் பார்ப்பாங்க எம்எல்ஏக்கள் இல்லை பதவியில் இருக்கவங்களான்னா, திடீர்னு இருந்தாப்புல இருந்து பதவியிலேருந்து போயிடுவாங்க, பிடிங்கி விட்ருவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை அவங்க நடத்தின விதம் வேறு. எடப்பாடி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிக ஏலத்தில் எடுத்த மாதிரி தான் அதை எடுத்தார். அவர் இவ்வளோ வேற யாரால் மாதம் ஃபீட் பண்ணி கட்டி மேய்க்க முடியும், இந்த இத்தனை எம்எல்ஏக்களை கட்டி யாரால் மேய்க்க முடியுங்கும்போது பெரிய பிட்டிங்கில் எடுத்தது அவர் தான், எடப்பாடி எடுத்தது அவர் தான். பட் எடப்பாடிக்கு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஒரு பிரபல முகம் இல்லை. ஜெயலலிதாவுக்கு இருந்த மாதிரி அவர் டிக்டேட்டருங்கிறது ஒன்று இருந்துச்சு. அவர் ஜெயலலிதா பாணியும் எடுக்க முடியல, அவர் எம்ஜிஆரும் ஆக முடியாது. இந்த சிக்கலில் அவர் எதை தக்க வைக்கும், அவரால் செலவு பண்ண முடியுங்கிற பலமும் அவருடைய வெற்றியும் தான். இப்போ எதிர்கட்சியாகவும் இல்லை, எதிர்கட்சியாக இருந்து ஒரு இது செய்யலாம், அடுத்த ஆளுங்கட்சியாக வரணும், எதிர்கட்சியாகவும் இல்லை, பின்னாடி போயிட்டாங்கங்கும் போது அந்த சீட்டுக்கான மரியாதை குறையுது. இந்த இடத்துல நம்பி பிரயோஜனம் இல்லைங்கும்போது எம்ஜிஆரோட ஒரு குத்துமதிப்பாக ஒரு 1/3 எம்ஜிஆரோட பாணியில் ஜெயிச்சு வந்த டிவிக்கே நமக்கு சௌரியமாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அதனால் எடப்பாடியின் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது. அது தோல்வியிலிருந்து வர்றது தான். மற்றபடி அவங்க இதுக்கு முன்னாடி யாரும் அதை சொல்லவே இல்லையா. அவங்க எதிர்கட்சியாக இருந்தபோது ஒருவேளை 26 தேர்தலில் அவங்க கூடுதலாக சீட்டு பெற வாய்ப்பு இருக்குங்கும்போது அதை நம்பிட்டு தான் இருந்தாங்க. இது ஏடிஎம்கேல அது நடந்தே தீரும். தொட்டா விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ தொட்டவனை விட மாட்டேன்னா விஜயபாஸ்கர் தொடலையா, உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடலையா, எம்சி சம்பத் தொடலையா, யார் தொடாமல் இருந்தாங்க? இப்போ என்ன இது என்ன கணக்கு? இல்லை நீங்கள் முதல்ல தூய சக்தியா, அதுவே பெரிய கேள்வி. இல்லை உங்கள் அமைச்சரவையில் இருக்கிறவங்கள தூய சக்திகளா, அதுவும் பெரிய கேள்வி. இப்போ ஊழல் குறித்து என்னன்னா, விஜய் மீது எதுவும் வழக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏங்க என்ன வழக்கு? நீங்க அபராதம் துறை சார்ந்த துறை சார்ந்த இல்ல, நீங்க வந்து புலி படத்தின் பொழுது கருப்பு பணம் பெற்றுக்கொண்டேன், விஜய் தான் சொல்றாரு. ஆமாங்க, கருப்பு பணம் வாங்கினேன், சரி 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டுங்க. கட்ட முடியாது. ஏன் கேஸ் நீங்க லேட்டா போட்டீங்க, அதனால கட்ட முடியாது. அது சினிமா துறையில சார் இருந்துட்டீங்க. நான் சொல்றது சினிமா துறையா அரசியல்? அவர் தூய சக்தின்னு தன்னை பிரகடனப்படுத்துறாருல. நான் ரொம்ப நல்லவன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கருப்பு பணம் யாராவது கொடுத்தா கூட என்ன கருப்பு வேணாங்க, ஒயிட்டாக கொடுத்துருங்க, நான் டாக்ஸ் கட்டிக்கிறேன். இதுதான் வந்து தூய சக்திக்கான அர்த்தம். திடீர்னு ஒரு நாள் நான் எந்திரிச்சு மாறிட்டேன். நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நானும் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு பணத்தின் மீது பெரிய ஆசை இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பவர் கரப்ட்ஸ். இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் மிகச்சிறந்த உதாரணம். அப்பா எவ்வளோ நல்லவராக இருக்கான் பாரியா அப்படின்னாங்க. இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை போய் பாருங்கள் டெல்லியில். ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டார்? பாஜக வந்து 1000 செஞ்சாங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்தது ஒரு காலத்தில், இன்று எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் ஊழலுக்கான அளவீடு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம். விஜய் கிட்ட நிறைய பணம் இருக்கே சார், அவருக்கு ஊழல் பண்ணணும்னு அவசியம் அதான் சொல்றேன், அவசியம் இல்லை. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு நானதே ஒத்துக்கிறேன், அவசியம் இல்லை. பட் ஆனால் நான் தூய சக்தி தான், நான் ஆரம்பத்திலதே தூய சக்தி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நானும் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஆசையே இல்லை, வேண்டாம், நம்ம எதையா பணம், நம்ம அவ்வளோ பணம் வச்சிருக்கோம், நமக்கு இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் அதே மாதிரி தான் இருக்காங்களா? இல்லை. இப்போ அமைச்சர்கள் இருக்கிறவங்க எல்லாரும் தூய்மையான, இப்போ நீங்கள் சுற்றுச்சூழல் துறையா, அதில் அப்பாயின்மெண்ட்ஸில் பணம் வாங்கிட்டாங்கன்னு செய்திகள் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி நிறைய செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போ டாஸ்மாகில் 10 ரூபான்னு சொல்லி பாட்டெல்லாம் பண்ணார். சில இடங்களில் 20 ரூபா வாங்குறாங்கன்னு செய்திகள் வருது. இதே அமைச்சர் பையனை சொல்கிறார் 10 ரூபா வாங்கி தாங்க ஆகணும், ஏன்னா இங்கே வந்து கரண்ட் பில்லு கட்ட வேண்டியது இருக்குது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும், அதனால் அவங்க வாங்கி அதெல்லாம் சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்லியிருக்கணும், 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பண்ணீங்க. நீங்கள் இந்த டெய்லி போய் பேக் எடுத்துகிட்டு போய் இந்த 10 ரூபா வாங்கிட்டியா, எல்லாத்தையும் இந்த பேக்கில் கொட்டு, நான் போய் செந்தில் பாலாஜியை கொடுக்கணும், செந்தில் பாலாஜி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்டாலின் வீட்டில் கொடுப்பார் அப்படின்னு தானே நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே கதை ஓட்டிகிட்டு இருந்தீங்க. அப்போது இதில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். அப்போது
ஊழல் இல்லாம நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நெரேட்டிவா செட் பண்ண விரும்புறாங்க. தாவேக்கு ஆட்கள் அதை நம்பலாம். தாவேக்கோட தொண்டர்கள் எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பலாம் இருக்கலாம். ஆனால் நடுநிலையாக வாக்களித்தவர்களுக்கெல்லாம் நேற்று ஒரு அயற்சி ஏற்பட்டுருச்சு. மிக குறிப்பாக விஜயபாஸ்கர்கள் 2 பேர் வந்ததுல பெரிய அயற்சி. தாவேக்கோட தொண்டர் ஒருத்தர் எழுதுறார், விஜயோட முகத்திற்காகத்தான் இந்த 35% வாக்களும் வந்ததான் நீங்களாம் சொன்னீங்க. விஜயோட முகத்தை விட விஜயபாஸ்கரின் முகம் இப்பொழுது தேவையா? விஜயோட முகத்தை விட கரூர் விஜயபாஸ்கரின் முகம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் தாவேக்க தொண்டர். நான் இல்லை, நான் என்னைக்குமே விஜய் அவர்களை வந்து தூயசக்தின்னு நான் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. தூயசக்தின்னு ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பி கேட்குறாரு, இந்த தம்பிக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கேள்வி எல்லார் மனசுல இருக்கும்ல. தாவேக்க என்னப்பா நமக்கா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீ ஒழுங்கா நம்ம ஆட்சி செஞ்சாலே போதுமேப்பா, நம்ம வந்து இதே தக்க வைக்கலாமே, ஒழுங்கா நம்ம கூட்டணி கட்சியில் வேற இப்போ நம்ம பொன்னாடி நிற்கிறாங்க, நம்ம இன்னும் நல்ல வலுவாக தானே இருக்கும், எதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி ஆட்களை தூக்குறீங்க நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நிதித்துறை அமைச்சர் மேல இப்போ பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. அவங்களோட மனைவி வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சதாகவும் அந்த வீடியோ வைரலானதாகவும் இப்போ புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதே சமயம் அமைச்சர் சரத்குமாரும் பொதுவெளியில போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற சர்ச்சைகள் கூட போயிட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியா தாவேக்கா அமைச்சர்கள் சர்ச்சையில மாற்றாங்கல்ல, இதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த மரியவில்சன் அவர்கள் மேல இந்த குற்றச்சாட்டுங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி அந்த வீடியோ ரொம்ப வைரலாக தான் போச்சு. பட் கேஸா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். என்னன்னாங்க, எல்லா வழக்குகளும் நீங்கள் அது பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கலாம், இல்லை வந்து நல்லவன் சொல்கிற தரப்பாக இருக்கலாம், எல்லோருக்கும் கூடிய விரைவில் அதற்கான தீர்ப்பு கிடைக்க வேண்டும்ங்கிறத நம்முடைய பார்வை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அவர் செய்த உண்மை அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சது அப்படின்னா அவர் பதவி விலகணும், அதற்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க, சிங்கப்பன் சொல்கிறீங்க, பாலியல் குற்றங்களுக்கு எதிரான அரசாங்கம் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய அமைச்சரே இந்த மாதிரி பெண்கள் குறித்த பார்வை என்பது வேறாக இருக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாகத்தான் இருக்கும். அப்போ அதற்கு நீங்கள் நடவடிக்கை ஆக்சுவலி சொல்லப்போனால் சீட்டு கொடுக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறம் சீட்டு கொடுத்தும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அவர் அமைச்சரும் ஆகியிருக்காங்க அப்படின்னா தாவேக்கு நான் எப்படி ஊழல் குறித்து பெரிய அக்கறையோ பார்வையோ இல்லையோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு பெரிய அக்கறையோ பார்வையோ இல்லை. இந்த கட்சியில் நான் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து ஆனால் இந்த தேனி மாவட்டத்தில் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இங்கே நிர்வாகிகள், நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவர். அப்படியா பண்ணுறாங்களா, சரி ஓகே என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம், அப்படி தான் விட்டாங்க. இந்த கட்சி அப்படி தான் பெண்களுக்காக ஒன்றும் இல்லை. இப்போது ஸ்ரீவைகுண்டத்துடைய எம்எல்ஏ வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், ஏய் அந்த பெண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடு, யார் நீ எதுக்கு குறுக்க போறியா, நீ வெளியே வா, அப்படி தானே சொல்லியிருக்கணும். அந்த எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு ஆதரவாக போகிறாரு அப்படிங்கிறதுக்கும் பெரிய இது இல்லை. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மாதிரி சேலத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், அதில் எவ்வளோ தீப்பற்றி எரிந்தது. பேச கூட இல்லை, மீடியா காப்பாற்றி விடுறாங்க, பேச கூட இல்லை. அதெல்லாம் எதுக்கு பேசிட்டு, அவர் நிர்வாகியாக இருந்தால் நமக்கு என்ன, நிர்வாகி இல்லாட்டி நமக்கு என்ன. பெண்கள் குறித்து, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து, இந்த பாலியல் பிரச்சனை குறித்தெல்லாம் விஜய் அவர்களுக்கு பெரிய பார்வை இருக்கு. நீங்க வந்து விஜய்க்கு பெண்கள் மேல அக்கறை இல்லைன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படையை துவங்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு இருக்கிற பவர்ஸ் என்ன நான் கேட்கிறேன். எஃப்ஐஆர் போட முடியாது, எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, விழிப்புணர்வு பணிகள் பண்ணலாம். நான் சொல்றேன் அதுவும் முக்கியம் தான், பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தனியாக ஹெல்ப்லைன் கூட கிடையாது. 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க, 100க்கு ஃபோன் பண்ணால் 100 வந்து மறுபடியும் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்கள்ட்ட போய் தகவல் சொல்லி அப்படி தான் வராங்க. நீங்கள் பல கோடிகள் செலவு பண்ணுறீங்க, எக்ஸ்க்ளூசிவான டீம்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அதற்கு அவர்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உண்டான பவர்ஸை கொடுக்கணும். அந்த பவர்ஸே இல்லைங்கிறதா இன்றைக்கி சிக்கலாக இருக்கிறது. நீங்கள் பேரளவில் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. சரி ஓகே, சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பித்தா இந்த குற்றங்கள்லாம் குறைஞ்சிருச்சுன்னா சரி ஓகே, அவங்க நிறைய பவர்ஸ் இருக்கப்போ அவங்க பூந்து விளையாடுறாங்க. மஃப்டியில் கூட பல இடங்களில் நடக்கிற குற்றங்கள்லாம் தடுக்கிறாங்க, பல பேரை பிடிச்சி உள்ளே போடுறாங்க. நீங்கள் விமன் ஸ்டாக்கிங் கூட ரொம்ப சீரியஸான இஷ்யூஸாக எடுத்துக்கிறாங்க, ஃபோனில் பெண்களுக்கு கிடைக்கிற டார்ச்சர் கூட ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உண்மையிலே சிங்கப்பெண் அதிரடிப்படை, நான் சொல்கிறேன் தாவேக்கோட ரசிகர்களுக்கே நான் சொல்கிறேன், அவங்க எல்லாம் இன்னொரு பார்வை வச்சுருந்தாங்க, அண்ணா வந்து எல்லாமே மாறிடும். இப்போ அண்ணா வந்த பிறகு உங்களுக்கு ஆண்களால் நடந்து கொண்டிருக்கின்ற பாலியல் தொல்லைகளுக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறதா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நியாயமாக பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு நிறைய விதத்தில் டார்ச்சர் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும், நிறைய விதத்தில் டார்ச்சர் இருக்குது. நீங்கள் வீதியில் போனாலே ஒருத்தர் எப்படி பார்க்குறாங்கிறது பிரச்சனை இருக்குது. ஃபோனில் உங்கள் ஃபோன் நம்பர் கிடச்சுன்னா உங்களுக்கு எப்படி மோசமான மெசேஜஸ் அனுப்புறான்னு பார்க்குறோம், டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். நிறைய பிரச்சனைகள் நிறைய தொழில். இவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா இது எல்லாமே இல்லாமல் பண்ணிடுவார், அண்ணா வந்தால் எல்லாமே மாறிடும், எல்லாத்துக்கும் அண்ணா ஒரு பெரிய தீர்வு கொண்டு வர போகிறார் அப்படின்லாம் பெருசாக நினச்சாங்க. என்ன தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பாலியல் குற்றங்கள் முன்னை விட அதிகமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வெட்கி தலைகுடி. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாவற்றையும் அரசியலோட தொடர்புபடுத்தலே பெரிய ஆபத்து. விஜய் அவர்கள் அதை செஞ்சார். திமுக நடந்த குற்றங்களுக்கு திமுக தலைவர் தான் காரணம், நேரடியாக குற்றச்சாட்டு சொன்னார். இன்னைக்கு அதுதான் அவருக்கு பேக்ஃபயர் ஆகுது. அப்போ உங்கள் ஆட்சியில் நடக்கிற குற்றங்களுக்கு நீங்கள் தான் காரணம். இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, தனி மனித ஒழுக்கம் முக்கியம், நம்மளாம் பாதுகாப்பாக இருக்கணும், இப்படி இந்த ட்ராக்கே மாற்றுறார்.
அதான் நான் அட்வைஸ் பண்றாரு. உண்மையில என்ன சொல்லியிருக்கணும், நான் வந்துட்டேன், கவலைப்படாதீங்க, இனிமேல் ஒருத்தன் தப்பிக்க முடியாது, ஒருத்தன் உங்களை சீண்ட முடியாது, ஒருத்தன் உங்களை பார்க்க முடியாது, இப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் தனி மனித ஒழுக்கம் முக்கியம், எல்லாரும் வந்து இப்படி நடந்துக்குங்க அப்படி நடந்துக்குங்க அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு, அட்வைஸ் தானே பண்ணிட்டு இருக்காரு. பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லாம இந்த 1 மாத காலத்துல 10க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இல்லைங்க, நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, ஆணவ இத்தனைக்கும் விசிகா கூட அதுல இருக்காங்க. இப்போ கொடூரமான ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சுங்கிறத பார்க்கின்றோம். விசிகாவும் என்ன பண்றாங்க, ஒரு ஆட்சி அவதூறு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கான அதான் சொல்றேன் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட கத்துக்கலாங்க. இப்போ நான் புதுசாக சட்டமன்றத்துக்குள்ள வரேன்னா நான் கத்துப்பேன் என்ன நடக்குது, சட்டமன்றத்தில் லைப்ரரி இருக்கும், போய் சட்டமன்றத்தில் கடந்த காலத்தில் பேசின பேச்சுக்கள் எல்லாம் குறிப்புகள் இருக்கும், அதை எடுத்து பார்க்கலாம், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். துறை சார்ந்த அமைச்சராக கடந்த கால ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கு, நாம் இதெல்லாம் மெருகத்தலாம் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ரீல்ஸ் மோகம் தான். நீங்கள் ரீல்ஸ் எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுத்து போடணும். நேற்று முதல்வரேங்க ஒரு மகப்பேறு வார்டு, பிரசவ வார்டுக்குள்ள அம்மா கேமராஸோட இது உள்ள போறீங்களே, இது வந்து தகுமா? இது வரைக்கும் எந்த முதல்வராவது இப்படி செஞ்சிருக்காங்களா? ஒரே கூச்சல் சத்தம், அவ்வளவு பேரோட திணிச்சுக்கிட்டு அந்த பிரசவ வார்டுக்குள்ள போறீங்க. பிரசவ வார்டு எப்படி இருக்கும் நீங்க சொல்றீங்களே, ஹைஜீனா கீப் அப் பண்ணணும் ரொம்ப. ஏன்னா பிறந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய வார்டு. நீங்க வந்து சில குழந்தைகள் எல்லாம் 9 மாசத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாம் அம்மாட்ட இருந்து எடுத்துட்டு போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தனியா வச்சிருப்பாங்க, அது தனி யூனிட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப செக்யூர்டா பார்ப்பாங்க, ரொம்ப கவனம் எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஹைஜீன் ரொம்ப முக்கியம், நீங்க சும்மா எல்லாம் பண்ண முடியாது. அப்ப இவர் வந்து அவ்வளவு பேரும் நீங்க எல்லாம் ஹைஜீனா இருக்கீங்களா? நீங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, நீங்க ஷூஸோட வரீங்க உள்ள. அப்போ ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்குள்ள அந்த வார்டுக்குள்ள, அதுவும் பிரசவ வார்டுக்குள்ள இவ்வளவு கேமராமேன்ஸ், இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு முதல்வருக்கு கேமராமேன் இருக்காங்க, நீங்க மட்டும் அவரும் நீங்களும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த டாக்டர்களை சந்திச்சு அங்குள்ள மக்களை சந்திச்சு கேட்கலாம், பார்த்துட்டு வரலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லையே. இதெல்லாம் நான் சொல்ல வெற்று விளம்பரம் தான். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் ஓடிய மாரத்தான் ஓடிய ஒரே முதல்வர் எங்க முதல்வர் ஆதவர்ஜன். வாயை திறந்தா போய் ஏதாவது அவர் ஒரு வார்த்தை உண்மை பேசியிருக்காரா? இந்தியாவில் பல முதல்வர்கள் வந்து கிட்டத்தட்ட உமர் அப்துல்லால 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார். அப்ப சொல்றதெல்லாம் போய் தொடர்ந்து. இப்ப கரூர் கணக்கு, எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, காவல்துறையை வைத்து கொண்டு குவித்தார்கள், அதுக்குதான் இப்ப கேஸ் போகுது. அப்ப ஒரு அமைச்சர் ஆன பிறகும் 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளரை போல நடக்காத விஷயங்களை நடந்ததை போல பேசுறது இந்த நரேட்டிவ் தாங்க. இவங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியுமா தெரியாதான்னு 6 மாசம் ஆட்சியை கலைக்கவே முடியாதுங்க. ஒரு சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்ச பிறகு 6 மாதங்கள் ஆட்சியை கலைக்கவே முடியாது. ஆட்சியை கலைக்க முடியலனாலும் அதிமுக எம்எல்ஏக்கள் இப்படி தாவேக்கால இணைஞ்சாங்களோ அந்த மாதிரி தாவேக்கா எம்எல்ஏ. சரி, இப்ப நான் கேட்கறேன் எவ்வளவு வேணும் மெஜாரிட்டி? 118. இன்னைக்கு எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? 62 வச்சுங்க. திமுக 62. எங்க கூட்டணியில இருந்தா 15 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க, காங்கிரஸ் விசிக இடதுசாரிகள் எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுங்க. 62 தான் இருக்கும். நாங்க எப்படி ஆட்சி அமைக்க போறோம்? சரி, நாங்க அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போறோம்னு அவங்க சொன்னாலும் அதிமுக இன்னைக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க? நாங்களும் அவங்களும் சேர்ந்தா கூட மெஜாரிட்டி வராதுங்க. நான் என்ன கேட்கிறேன், 100 சீட்டு கூட வரல, எப்படி நாங்க ஆட்சி அமைக்க முடியும்? முகாந்திரமே இல்லாம ஆதாரங்கள் இல்லாம எப்படி கைது பண்ணுவீங்க? சரண்னு ஒரு ஏஜென்சியில உள்ள இளைஞர், அவரு வீடியோ போடுறாரு, ஒரு 3 மகளிரை வச்சு அவர் மேல கேஸ், என்னங்களை ஆபாசமா பேசுறாரு. அந்த 5 பேர் கேஸ் கொடுத்தாங்க பாருங்க, அவங்க வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையா இருக்கும். ரைட்டா? அதை வந்து இந்த அரசு ஒண்ணுமே இல்லை, உடனே ஆகா கேஸ் கொடுத்துட்டாங்க. அதுல குறிப்பிட்ட சில நபர்கள் ஊடகத்துல வேலை செய்யறோட மனைவி, அதெல்லாம் நான் பேரை சொல்ல விரும்பல. அந்த ஊடகம் என்ன மாதிரி கேவலமா வந்து அந்த ஜென்சி இளைஞரை பத்தி எல்ஜிபிடி பிரைட் வாக், அந்த பிரைட் வாக்ல அவரும் கலந்துக்கிறார், அந்த எல்ஜிபிடி இதை ஆதரிச்சு கலந்துக்கிறாரு. அங்க இருக்கிற பெண்மணிகளோட ஆடுறது பாடுறது அதெல்லாம் அந்த எல்ஜிபிடி ரேலியில நடக்கக்கூடிய விஷயம். அதை எடுத்து ஒரு சேனல் கேவலமா வீடியோ போடுறான், பெரிய கண்டனம் வருது, உடனே டெலிட். அந்த சேனல்ல வேலை பார்க்குறவரோட மனைவி அதுல முதல்ல நின்று கம்ப்ளைண்ட். சரி, தூக்கி உள்ள 4:30 மணிக்குங்க, விடியகால 4:30 மணிக்கு அவனை ஷார்ட்ஸோட அழைச்சிட்டு போறாங்க. இருங்க, பேண்ட்டை போடுறாங்க, பேண்ட்டை கூட போட விடல காவல்துறை, கூப்பிட்டு போய் வச்சு அவனை மிரட்டுறது, மிரட்டி எல்லாம் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணீங்களே. காவல்துறை என்ன சொன்னாரு நீதிபதி, நீங்க விமர்சனத்துக்கெல்லாம் கைது பண்ண முடியாது, அவதூறு பேசினாருன்னு கைது எல்லாம் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் கூட. ஆமா, அதேதான். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணனும் பொது மேடையில பேசினாரு, அவதூறுல பேசுறாரு. முன்னாள் முதல்வர் எங்க முதல்வரை மு க ஸ்டாலின் அவர்களை தரம் தாழ்ந்து பலர் விமர்சிச்சிருக்காங்க.
இந்த சவுக்கு சங்கர்லேருந்து பெலிக்ஸ் வரைக்கும் என்னென்ன பேசியிருக்காங்க பழைய வீடியோ நான் எடுத்து காட்டவா? வாயில் வராத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பேசும்போது காவல்துறை நாங்கள் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணோமா? பெலிக்ஸ் சவுக்கு சங்கர் பெலிக்ஸ் அரெஸ்ட் எதுக்கு நடந்தது? மகளிர் காவல்துறையை பற்றி அவதூறா பேசின வழக்கு 2025 போட்ட வழக்கு, முதல் வழக்கு. அதில் ஓடி ஒளிஞ்சப்பதான் அவர் இதெல்லாம் போய் பண்ணை வீடு வரைக்கும் போய் பார்த்து அங்கெல்லாம் எடுத்தது பெலிக்ஸை. அதற்கு பிறகு இந்த கரூர் இன்சிடென்ட்டை பற்றி கொலை செய்தார்கள், கழுத்தை நிறுத்தார்கள் எல்லாம் மக்கள் சொல்றாங்கன்னு அவன் உண்மைக்கு மாறா பொய்ய சொன்னார். அப்பதான் 2வது பெலிக்ஸ் அரெஸ்ட். இன்னும் இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரியும் இவங்க பேசுறதெல்லாம் சரிங்கிற மாதிரியும் இன்னைக்கு இருக்கு. அதனால கைது பண்ணிட்டா. உங்க ஆட்சியில கைது பண்ணலையா? எங்க ஆட்சியில இந்த 2 பேரை கைது பண்ணோம். இந்த 2 பேர் பேசின வீடியோத்துக்கு ஆதாரம் இருக்கு. சரணோ அன்பானந்தமோ சின்ன சின்ன பசங்கங்க, எந்த பொறுப்புலையும் கிடையாது. இப்பயும் சொல்றேன், அன்பானந்தம் சரண் இவங்க எல்லாம் கட்சியில எந்த பொறுப்புலையும் கிடையாது. திமுகவின் ஜென்சி இளைஞர்கள், அவ்வளவுதான். இந்த அரசுக்கு மேல இருக்கிற விமர்சனங்களை கருத்தா பதிவிடுறாங்க. யாரும் பதிவிடக்கூடாதா? பதிவிட்டா உடனே அடக்குமுறையா? அன்பானந்தத்தை போலீஸ்ல ஆஜரப்படுத்த உள்ளங்க, கோர்ட்ல கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும்னா போலீஸ் வாசல் நின்று தடுக்குது. அப்ப இதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம். நீங்க அடக்குமுறையை கையாளுறீங்க. இதே தான் செந்தில் பாலாஜி விஷயத்துல யாரோ 2 பேர் கைது. அந்த 2 பேருக்கும் செந்தில் பாலாஜி தம்பியோட தொடர்பா, செந்தில் பாலாஜி தம்பியும் செந்தில் பாலாஜி சேர்ந்து தான் இதை செஞ்சாங்களாம். நீங்க நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். ஆதாரம் இருக்கா? இவங்க 2 பேரும் பேசுனதுக்கான ஆதாரம் இருக்கா? இல்லைன்ட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? முகாந்திரம் எங்க வருதுன்னு கேட்கும்போது இல்ல அது தவறுதான்னு சொன்னதும் உடனே ஜாமீன் கொடுக்குறாங்க. ஏன்னா அதை கைதுங்கிறத முன்னாடியே பண்ணிடுவாங்க. இவன் கைது பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணும் காவல்துறை. நீங்க காவல்துறை ஒரு ஆளை கைது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அதை மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு இந்த காவல்துறை அப்படி நடந்துட்டு இருக்கு. RSS என்ன பண்ணுமோ அதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கொள்கை எதிரி தானங்க பாஜக. உங்க கொள்கை எதிரி VBG ராம்ஜி, மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அதை வந்து 140 நாளா உயர்த்துறோம், பேரை எடுத்துடுறோம், 40% மாநில அரசு தான் தரணும்னு சொல்லியாச்சு. திமுக ஆட்சியில் அனைத்து கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இருக்கிற திருமா, இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து போராடணும். எங்க ஒரு ஒன்றியத்திலையும் யூனியன்லையும் போராடணும், யூனியன் ஆஃபீஸில். ஏன்னா 100 நாள் பணம் யூனியன்லேருந்து கொடுக்கணும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பணம் 40% எங்கள்கிட்ட திணிக்கிறீங்க, நாங்கள் எப்படி கொடுப்போம்? பேரை திட்டத்தோட மகாத்மா காந்தி திட்டத்தின் பேரை ஏன் மாத்திர? VBG ராம்ஜினா என்னப்பா? விக்சித் பாரத் ஜி ராம்ஜியா என்னன்னு ஒரு இழவும் தெரில. ஹிந்தி தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வந்த பிறகு அனுமதி கொடுத்தாச்சு. யாருக்காவது தெரியுமா? திருமாவளவன் வாய் திறந்தாரா? கம்யூனிஸ்டுகள் சேப்பு துண்டு தூக்கி உண்டியல் கொடுக்குற கும்பல் ஏதாவது வாய் திறந்ததா பார்த்தீங்களா? இல்ல விஜய் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எழுதிட்டு அமல்படுத்திட்டு எதுக்கு கடிதம் எழுதுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம், அமல்படுத்த முடியாதுன்னோம். வீதியில் இறங்கி ஆளுங்கட்சியா இருந்த திமுக போராடிச்சு, திமுக கூட்டணி கட்சி போராடிச்சு. ஐயோ மகாத்மா காந்தியை பேர் எடுத்துட்டாங்கன்னு காங்கிரஸ் எங்களோட கூட வந்து ஒப்பாரி வச்சானுங்க. இங்க எங்க போனானுங்க காங்கிரஸ்? மாணிக்கம் தாக்கூர்லாம் வாயில ஏதாவது வாழைப்பழம் வச்சிருக்காரா? பதில் சொல்லுங்கயா. VBG ராம்ஜி தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, உண்டா இல்லையா? சொல்லு. நீ தானே காங்கிரஸ் தலைவர், சொல்லு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்லுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொரு எடுப்பு சொல்லு. என்னங்க நடக்குது? எங்க கூட்டத்தில் இருக்கும்போது இது எல்லாத்தையும் எடுத்து போராடினீங்களே, இப்ப ஏன் வாய் மூடிட்டு நிக்கிறீங்க? அப்ப நீங்களா மக்களுக்கானவர்களா? அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா திருமா ஒண்ணு பேசுறாரு, மாணிக்கம் தாக்கூர் ஒண்ணு பேசுறாரு. இந்த மாதிரி அவங்க கூட்டணிக்குள்ள டிமாண்டு நீ பெரியவனா நான் பெரியவனா பாடுறா, உன்னோட நான் முட்டு கொடுக்குறேன். அந்த அரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதுதான். எவிடன்ஸ் கதிர்னு ஒரு ஆளு, VCK ஆதரவுல எவிடன்ஸ் கதிர். போன ஆட்சியில எங்க ஆணவ படுகொலை நடந்தாலும் சரி, திமுக அரசு சரியில்லை, முதல்வரே கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார் அப்படின்னு வரும். இப்ப எங்க பூம்புகார் பக்கத்துல ஒரு விஷயம் நடந்தது. அது அந்த சம்பவத்திலையும் அவர் குறிப்பிடல. இப்போ ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்திலையும் குறிப்பிடவே இல்லை. ஆளுகிற அரசு இவங்களோட டோனே மாறிட்டு. திருமாவளவன் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியா ஒரு ஆந்திராக்காரர், அவர் கர்நாடகாவில் பிசினஸ் பண்றாரு, அவரை கொண்டு வந்து போடுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, அது முதல்வர் முடியுங்க. அப்படியா? நல்லா இருக்கு. சரி, இதே திருமாவளவனை கர்நாடகாவில் போட சொல்லுங்க காங்கிரஸை. கர்நாடகாவின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக திருமாவளவன் நியமிக்கப்பட்டார், நியமிச்சிருவோம்ல. எங்க சிதம்பரங்க காங்கிரஸ் கட்சியோட நிதி அமைச்சராக இருந்தாரு, அவருக்கு ஒரு ராஜ்யசபா கர்நாடகாவிலேருந்து செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு தலைமை கேட்குது காங்கிரஸ் தலைமை. கர்நாடகா காங்கிரஸ் கொடுக்க முடியாதுட்டான், வேலையில எடுத்து நவுத்துங்கடான். இப்ப கூட தமிழ்நாடுக்கு தண்ணீர் தர முடியாதுன்னு பேசியிருக்காரு நீர்வளத்தை. பேசுறாரு கர்நாடகா காங்கிரஸ். பேச சொல்லுங்க. இந்த மாணிக்கம் தாக்கூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆக புனிதர்கள், ஏதோ வேலை இல்லாதவங்களா? மாணிக்கம் தாக்கூர் சொன்னாரு வேலை வெட்டி இல்லாதவர்கள். 67 பிறகு உங்களுக்கே வேலை வெட்டி இல்லையா?
67 பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திருவோடு ஏந்திட்டு ஒரு கட்சி வாசலாக நின்றுட்டு இருந்தது. அதை இன்னை வரைக்கும் அப்படிதான் நிற்கிது. உங்களுக்குன்னு தனி அடையாளம் என்ன இருக்கு? வேலை இல்லாதவர்கள் 1000 பேசுவார்கள், வேலையில்லா பட்டதாரிகள் பேசுகிற பேச்சு அதெல்லாம் திமுகவை பார்த்து. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு உங்கள் கட்சி தானே கர்நாடகாவில் ஆட்சி செய்து கட்டியே தீர்வோங்கிறானே, பேசு. நான் என்ன கேட்குறேன், மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தை பேரை எடுத்துட்டான், வாயை திறக்க மாட்டேன். இங்கே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. எங்கள் கூட இருந்தப்போ போராடணும் இல்லை, திருமாவளவன் எங்கள் கூட இருந்தப்போ போராடினார்ல, இப்போ போராட சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகள் நாங்கள் சிவப்பு வர்க்கத்தினர் உழைக்கும் வர்க்கத்தின் போராளிகள், உண்டியல் குழுக்குவோம்னீங்களே, போய் குழுக்குங்க. யாரும் ஒரு சேப்பு துண்டுக்காரன் ரோட்ல காணுங்க. அது இந்த பேசன்முக பேச்செல்லாம் பாருங்க. ஏன்னா இவனுங்க தான் இடபிள்யூஎஸ் ஆதரிச்சவனுங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உன்னை கொண்டு வந்தப்ப அதை ஆதரிச்ச கோஷ்டி கம்யூனிஸ்ட் நாடாளுமன்றத்தில். சும்மா கம்யூனிஸ்ட்னா நீங்க வந்து பழைய கம்யூனிஸ்ட் எல்லாம் நினைச்சிடாதீங்க. அது எங்க அக்கா எங்க ஐயா நல்லக்கண்ணோட முடிஞ்சு போச்சு, ஜீவானந்தத்தோட முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள்லாம் கிடையாது.